தமிழில் தோன்றிய முதல் புதினம் பிரதாப முதலியார் சரித்திரம். கதையை கேட்க விழையும் தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 2வது அத்தியாயம், இளமை விளையாட்டு. இந்த கதையை இப்பொழுது பிரதாப முதலியாரே பேசுவார். அவரே கூறுவது போல இந்த கதை அமைந்துள்ளது. அவரே இப்பொழுது பேசத் தொடங்குவார். நான் படிப்பில் மந்தமாயிருந்தாலும் விளையாட்டில் மிக்க ஊக்கம் உள்ளவனாக இருந்தேன். என்னுடைய இளமை குறும்புகள் யாவருக்கும் வியப்பை விளைவிக்குமானதால் அவைகளை என்னால் முடிந்த அளவு விளக்குகிறேன். என் வீட்டில் என்னை தவிர மற்றவர்கள் எல்லாரும் காய்ச்சலினாலும் அம்மையினாலும் வருத்தப்பட்டார்கள். அவர்களை பல பேர் வந்து பார்ப்பதும் வினவுவதும் வேண்டியவைகளை செய்கிறதுமாயிருந்தார்கள். என்னை ஒருவரும் வினவவில்லையாதலால் நான் ஒரு மூலையில் நின்று அழுது கொண்டிருந்தேன். எல்லாரும் ஓடி வந்து, "ஏனப்பா அழுகிறாய்?" என்று கேட்டார்கள். எனக்கு காய்ச்சலாவது அம்மையாவது வரவில்லையே என்று தேம்பி தேம்பி அழுதேன். நானும் சிறு பிள்ளைகளும் தெருவில் விளையாடி கொண்டிருந்த பொழுது அவர்களில் ஒரு பையன் என்னை பார்த்து, "நான் 2 கண்களையும் மூடிக்கொண்டு ஒரு வேடிக்கை செய்கிறேன். நீ அந்த வேடிக்கை 2 கண்களையும் திறந்து கொண்டு செய்வாயா?" என்று கேட்டான். அதற்கு நான், 2 கண்களையும் மூடிக்கொண்டு செய்கிற வேடிக்கையை நான் ஏன் கண்களை திறந்து கொண்டு செய்யக்கூடாதா? அப்படி நான் செய்யாவிட்டால் உனக்கு எவ்வளவு பந்தயம் கொடுப்பேன் என்று ஒப்புக்கொண்டேன். உடனே அந்த பையன் நடுத்தெருவில் உட்கார்ந்து 2 கண்களை மூடிக்கொண்டு மண்ணை அள்ளி அள்ளி தன் கண்மேல் போட்டுக்கொண்டான். பிற்பாடு அவன் என்னை பார்த்து, "நீ 2 கண்களையும் திறந்து கொண்டு இந்த வேடிக்கை செய்" என்று மண்ணை அள்ளி என் கையில் கொடுத்தான். கண்ணை இழந்து போவதைக் காட்டிலும் காசை இழப்பது நலம் என்று நினைத்து பந்தய காசை நான் அவனுக்கு கொடுத்து விட்டேன். எங்கள் வீட்டு மேல் மாடியில் அதிக விலை பெற்ற பெரிய நிலை கண்ணாடிகள் மாட்டப்பட்டிருந்தன. ஒரு கண்ணாடியில் நானும் சில பிள்ளைகளும் எங்களுடைய முக அழகை பார்த்தபோது எல்லாருடைய முகமும் அழகாயிருக்க என் முகம் மட்டும் எனக்கே பார்க்க பொறுக்காமல் மாறுபாடாயிருந்தது. அது கண்ணாடியினுடைய பிசகை என்று எண்ணி கையை ஓங்கி அந்த கண்ணாடியில் ஒரு குத்து குத்தினேன். அந்த கண்ணாடி 1000 துண்டுகளாக உடைந்து போயிற்று. எந்த வேலையிலும் சோம்பலாயிருக்கக்கூடாது என்றும் தொட்ட காரியத்தை உடனே முடித்து விட வேண்டும் என்றும் நாளைக்கென்று நிறுத்தி வைக்கக்கூடாது என்றும் என் தாயார் எனக்கு அடிக்கடி அறிவுரை சொல்லி வருவார்கள். நான் அந்த அறிவுரையை பலகாரம் உண்ணும் செயல்களில் பயன்படுத்தி எத்தனை பலகாரங்கள் அகப்பட்டாலும் நாளைக்கு என்று வையாமல் உடனுக்குடனே சாப்பிட்டு மந்தப்பட்டு மருத்துவர்களுக்கு ஓயாத தொல்லை கொடுத்து வந்தேன். எல்லாரிடத்திலும் பணிவாக பேச வேண்டும் என்றும் யாராவது வந்தால் அவர்களுக்கு உடனே இருக்கை கொடுத்து முகம் மலர்ந்து இன்சொல் கூற வேண்டும் என்றும் என் தாயார் எனக்கு அடிக்கடி சொல்லி வருவார்கள். நான் வண்ணான் அம்பட்டன் தோட்டிக்கு கூட இருக்கை கொடுத்து அந்தப்படியே செய்து வர தலைப்பட்டேன். நாளும் பொழுது விடிந்தவுடனே ஆசிரியர் வந்து படிக்கச் சொல்லி தொந்தரவு செய்தபடியால் பொழுது விடியாமல் இருப்பதற்கு என்ன வழி என்று எண்ணி பார்த்தேன். கோழி கூவி பொழுது விடுகிறபடியால் கோழி கூவாவிட்டால் பொழுது விடியாதென்று நினைத்து கோழி வளர்க்க வேண்டாம் என்றும் அக்கம் பக்கம் வீட்டுக்காரர்களுக்கு கட்டளையிட்டேன். ஒரு நாள் இரவு ஒரு பையனிடத்தில் நான் 2 வராகன் கடன் வாங்கினதாகவும் அவன் என்னை அடித்ததாகவும் கனாக்கண்டு விழித்து கொண்டு அந்த பையனை மறுநாள் நான் பார்த்தபோது அந்த கனாவை அவனுக்கு தெரிவித்தேன். உடனே அவன் அந்த கடனை கொடு என்று என் மடியை பிடித்து கொண்டான். நான் அவனுடைய கன்னத்தில் பளீர் பளீர் என்று 2, 3 அறைகள் கொடுத்தேன். அவன், "ஏன் என்னை அடிக்கிறாய்?" என்று கேட்டான். "நேற்றிரவு நீ என்னை கனாவில் அடித்தபடியால் அதற்காக இப்போது நான் உன்னை அடித்தேன்" என்றேன். அவன், "கடனுக்கும் அடிக்கும் சரியாய் போய்விட்டது" என்று சொல்லி போய்விட்டான். ஒரு நாள் நான் தெருவில் விளையாடி கொண்டிருந்த போது ஒரு போக்கிரி தன்னுடைய மாட்டை ஓங்கி ஓங்கி அடித்து ஓட்டி கொண்டு போனான். நான், "ஏன் அடிக்கிறாய்?" என்று கேட்டதற்கு அவன், "என் மாட்டை எப்படியாவது நான் பயன்படுத்துகிறேன், உனக்கென்ன?" என்றான். நான் உடனே என் கையில் இருந்த கழியால் அவனை அடித்து, "என் கழியை நான் எப்படியாவது பயன்படுத்துகிறேன், உனக்கென்ன?" என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன். எங்கள் வீட்டில் ஒரு பெரியவருக்கு தீர்க்க முடியாத நோய் நேரிட்டு மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்கள். யமன் வந்து உயிரை கொண்டு போகிறதென்று நான் கேள்விப்பட்டிருந்தபடியால் கதவை மூடி வைத்திருந்தால் யமன் எந்த வழியாய் வருவான் என்று நினைத்து அந்த பெரியவர் படுத்திருந்த அறையின் கதவை மூடி துளைகளையெல்லாம் துணியினால் அடைத்து விட்டேன். அப்படி செய்தும் அந்த பொல்லாத யமன் எந்த வழியாகவோ வந்து உயிரை கொண்டு போய்விட்டான்.
நான் ஒரு நாள் கண்ணாடியில் என் முகத்தை பார்த்த பிறகு முதுகின் அழகை பார்க்கும் பொருட்டு கண்ணாடியை எனக்கு பின்புறத்தில் வைத்து முதுகாலே பார்த்தேன். ஒன்றும் தெரியாமல் மயங்கினேன். என்னுடைய நண்பன் ஒருவன் ஒரு புத்தகம் அனுப்ப வேண்டுமென்று எனக்கு அஞ்சல் வழியாக கடிதம் அனுப்பினான். நான் அந்த புத்தகத்தை அனுப்பவில்லை. சில நாட்களுக்கு பிறகு நான் அவனை கண்டபோது, புத்தகம் அனுப்பும்படி நீ எழுதியிருந்த கடிதம் என்னிடத்தில் வந்து சேரவில்லை என்றேன். கடிதம் வந்து சேராவிட்டால் நான் புத்தகம் வேண்டுமென்று எழுதிய செய்தி உனக்கு எப்படி தெரிந்தது என்று அவன் கேட்க, நான் நாடு திருடின கள்ளன் போல் விழித்தேன். ஓர் இன்றியமையாத பொருளை பற்றி ஒரு நண்பனுக்கு நான் கடிதம் எழுதி அதன் கடைசியில், இந்த கடிதம் வந்து சேராவிட்டால் உடனே எனக்கு தெரிவி என்று எழுதினேன். கடிதம் போய் சேராவிட்டால் என்று அதன் கடைசி மொழியால் என்ன பயன் என்பதை நான் கவனிக்கவில்லை. ஒரு பேர் பெற்ற பொய்யன் என்னிடத்தில் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுமையும் தான் ஓர் உண்மை கூட சொன்னதில்லை என்றான். நீ ஓர் உண்மை சொல்லி இருக்கிறாய் என்று நான் சொல்ல, அவன் இல்லை இல்லை என்றான். வாழ்நாள் முழுவதும் உண்மை சொன்னதில்லை என்று நீ சொல்வது உண்மையல்லவா என்றேன். அவன் ஆமாம் ஆமாம் என்று சரி என்று ஒப்புக்கொண்டான். என்னை பார்த்து நீ ஒரு பொய் சொல்ல வேண்டும் என்றான். நான் உடனே நீ ஒரு மெய்யன் என்றேன். ஒரு நாள் இரவு நான் தங்கக் காப்புகளும் கொலுசுகளும் போட்டுக்கொண்டு உறங்கினேன். ஒரு கள்ளன் எந்த விதமாகவோ உள்ளே நுழைந்து எல்லாரும் தூங்குகின்ற வேளையில் என்னுடைய ஒரு கை காப்பையும் கொலுசையும் கழற்றி கொண்டு ஓடினான். நான் உடனே கள்வரே கள்வரே, இன்னொரு காப்பையும் கொலுசையும் மறந்து விட்டீரே என்று கூவினேன். அந்த ஒலியை கேட்டு எல்லோரும் விழித்து கொண்டார்கள். கள்ளன் ஓடி போய்விட்டான். என் பாட்டியாருக்கு 3ஆம் முறை காய்ச்சல் வந்து கொண்டிருந்தது. எங்கள் வீட்டில் இருந்த கடிகாரம் நடுப்பகல் 2 மணி அடித்தவுடனே காய்ச்சல் வருவது வழக்கமாயிருந்தபடியால் கடிகாரம் ஓடாமல் நின்றுவிட்டால் காய்ச்சலும் வராமல் நின்று போகும் என்று நினைத்து கடிகாரத்தை நிறுத்திவிட்டேன். அப்படி செய்தும் அந்த திருட்டு காய்ச்சல் வராமல் இருக்கவில்லை. நானும் கனகசபையும் எங்கள் நண்பர்கள் சிலரும் எங்களுக்கு உடல் வலிமை உண்டாவதற்காக சில நாட்களை சிலம்பம் பழகி கொண்டு வந்தோம். ஒரு நாள் இரவு நெடுநேரம் வரையில் நாங்கள் சிலம்பம் விளையாடி கொண்டிருந்து விட்டு வீட்டுக்கு வந்தபோது எங்கள் வீட்டுக்கு எதிரே இருந்த மைதானத்தில் கூத்தாடிகள் வேடம் போட்டுக்கொண்டு ராம நாடகம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். நாங்கள் வந்தபோது ராமரும் சீதையும் லட்சுமணரும் நகரத்தை விட்டு புறப்பட்டு காட்டிற்கு போகின்ற நேரமாய் இருந்தது. அப்போது தசரதர் கௌசலை முதலான எல்லா மக்களும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதை கண்டவுடனே நான் கனகசபையை பார்த்து, அந்த பொல்லாத கைகேசியினால்தானே ராமர் பட்டாபிஷேகத்தை இழந்து காடு போகவும் அதனால் எல்லா மக்களும் மனம் உருகி வாடவும் நேர்ந்துள்ளனவே, இந்த ஒழுங்கற்றை போக்கை பார்த்து கொண்டு நாம் சும்மா இருப்பதாரமா என்று கேட்க, அவன் இந்த நேர்மையற்ற போக்கை தடுக்க முயற்சி செய்யாமல் நாம் சும்மா இருப்பது நன்றன்று என்றான். நானும் அவனும் மற்ற பிள்ளைகளும் எங்கள் கைகளில் இருந்த சிலம்ப கள்ளிகளுடனே சென்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மக்களின் தலைமையில் ஏறி மிதித்து கொண்டு நாடக சாலைக்குள்ளே சென்று விட்டோம். அங்கே தன் பிள்ளைக்கு முடிசூட்டுதல் விழா நிகழுமென்று அகக்களிப்புடன் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த கையேசியை வளைத்து கொண்டு எங்கள் கை வலிக்கின்ற வகையில் அடித்தோம். அவள் பரதனுக்கு பட்டம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு ஓட்டம் பிடித்தாள். அப்போது கூனி அகப்பட்டு இருந்தால் அவளை எமலோகத்துக்கே அனுப்பியிருப்போம். அவளுடைய நல்வினை பயனால் அகப்படாமல் தப்பித்து கொண்டாள். நாட்டுக்கு போகின்ற ராமரிடத்திலே நகரத்திற்கு திரும்பும்படி சொன்னோம். அவர் தந்தை மொழியை காப்பாற்றுவதற்காக நான் காட்டுக்கு போக வேண்டியதுதான் முறை என்றார். நீர் போனால் காலை உடைத்து விடுவோம் என்று வழிமறித்து கொண்டு அவருடைய அறநெறியை எடுத்து மெய்ப்பித்தோம். எப்படியென்றால், சும்மா இருந்த உம்முடைய தகப்பனார் அழைத்து உம்மக்கு பட்டம் கட்டி கொள்ளும்படி சொல்லி நீரும் அதற்கு உடன்பட்டு ஊரங்க முரசரை வைத்து ஏற்பாடு செய்து உமக்கு கொடுத்த நாட்டை பரதனுக்கு கொடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டா? அப்படி அவர் கொடுத்திருந்தால் அது பொய்யல்லவா? உமக்கு முடிசூட்டுதல் ஆனால் உம் தந்தையாருடைய உண்மை நிலைக்கும் என்று அவருக்கு ஊருக்கு திரும்பும் என்று சொன்னேன். ராமர் நான் சொன்ன வாய்மொழியை பார்க்கிலும் தடியடிக்கு மிக அஞ்சி உடனே நகரத்திற்கு திரும்பினார். நான் உடனே வசிட்டர் முதலானவர்களை அழைத்து ராமருக்கு முடிசூட்டுதல் செய்வித்தேன். இவ்வாறு இராமாயணம் 7 காண்டத்தையும் 1.5 காண்டத்துக்குள் அடக்கி ராமரும்
அவருடைய தம்பியும் சீதையும் காட்டிற்கு போகாமலும் தசரதர் இரவாமலும் ராவணன் சீதையை சிறையெடுத்தான் என்ற இழிசொல் நேராமலும் ராவணாதிபதிகளை ராமர் கொலை செய்தார் என்ற பழிச்சொல் ஏற்படாமலும் சிறு பிள்ளையாகிய பரதன் அரசாட்சி சுமையை தாங்கி வருந்தாமலும் செய்து பிரதாப முதலி என்னும் என் பேச்சை நிலைநிறுத்தினேன். ஒரு நாள் எங்கள் குடும்ப மருத்துவர் வீதியில் வருகிறதைக் கண்டு அவர் கண்ணிலே படாமல் நான் ஓடி ஒளிந்து கொண்டேன். கனகசபை, ஏன் ஒளிகிறீர்கள் என்று கேட்டான். நமக்கு சில நாளாய் நோய் வரவில்லையே, அதனால் மருத்துவர் வெகுளக்கூடும் என்று அஞ்சு ஒளிந்து கொண்டேன் என்றேன். பின்னர் ஒரு நாள் அந்த மருத்துவர் என்னை கண்டு, பழங்காலத்து மக்கள் எல்லோரும் நிறைந்த வாழ்நாள் உடையவராய் இருந்தார்கள். இந்த காலத்து மக்களுக்கு வாழ்நாள் குறைந்து போனதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். நான் அவரை பார்த்து, பழைய நாளில் மருத்துவர்கள் இல்லாதபடியால் பழங்கால மக்கள் நீடிய வாழ்நாள் உள்ளவராய் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் மருத்துவர்கள் மிகுதியாய் இருப்பதனால் வாழ்நாள் குறைந்து போய்விட்டது என்றேன். நானும் சில பிள்ளைகளும் நீந்த கற்றுக்கொள்வதற்காக ஒரு குளத்துக்கு போனோம். நான் நீந்த கற்றுக்கொள்வதற்கு முன் தண்ணீரில் இறங்க மாட்டேன் என்று கரையில் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். தண்ணீரில் இறங்காமல் எப்படி நீந்த கற்றுக்கொள்கிறது என்று எல்லாரும் என்னை ஏளனம் செய்தார்கள். நானும் சில பிள்ளைகளும் குதிரை பந்தயம் விட்டபோது என் குதிரை எல்லாருடைய குதிரைகளுக்கும் பிந்தி போய்விட்டதால் எல்லாரும் என்னை பார்த்து கைகொட்டி சிரித்தார்கள். நான் என்னுடைய குதிரை எல்லாருடைய குதிரைகளையும் துரத்துகிறது என்று சொல்லி அவர்களுக்கு அதிகமாக நகைத்தேன். ஒரு நாள் நானும் கனகசபையும் பின்னும் சிலரும் எங்களுடைய வீர தீரங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது நான் கனகசபையை நோக்கி, பகைவர்கள் பலரை நான் ஓடும்படி செய்தேன் என்றேன். அவன், எப்படி ஓடச் செய்தீர்கள் என்று கேட்க, நான் பகைவர்களை கண்டவுடனே ஓடத் தொடங்கினேன். அவர்கள் என்னை துரத்தி கொண்டு ஓடி வந்தார்கள். இப்படியாக நான் பகைவர்களை ஓடச் செய்துவிட்டேன் என்றேன். கனகசபை என்னுடைய மொழியை புகழ்ந்து கொண்டு, நீங்கள் பகைவர்களை எப்படி வெல்லுவீர்கள் என்று கேட்க, நான் ஓட்டத்தினால் வெல்லுவேன் என்றேன். அவன், ஓட்டத்தினால் எப்படி வெல்லுவீர்கள் என்று கேட்க, நான் பகைவர்களை கண்டவுடனே மிக வேகமாக ஓடுவேன். என்னுடைய ஓட்டத்தை பிடிக்க அவர்கள் பாட்டனாலும் யாராலும் முடியாது. இவ்வகையாக அவர்களை நான் வெற்றி கொள்வேன் என்றேன். அப்போது கூட இருந்த ஒரு சிப்பாய் தான் ஒரு சண்டையில் எதிரியினுடைய காலை வெட்டினதாக தன் ஆண்மையை புகழ்ந்து கூறினான். நான் அவனை பார்த்து, எதிரியினுடைய தலையை வெட்டாமல் காலை வெட்டின காரணம் என்ன என்று கேட்க, அந்த சிப்பாய், நான் என்ன செய்வேன், எதிரியினுடைய தலையை வேறொருவன் முன்னமேயே வெட்டி கொண்டு போய்விட்டான், பிறகு நான் காலை வெட்டினேன் என்றான். சில காலத்துக்கு முன் நானும் கனகசபையும் சேர்ந்து சில பாடல்கள் உண்டு பண்ணினோம். அந்த பாடல்களை இந்த நூலிலே சேர்க்கலாம் என்று கருதி அவைகளை பார்வையிட்டோம். சில பாடல்களின் பொருள் எனக்கு மட்டும் தெரிகின்றது, கனகசபைக்கு தெரியவில்லை. சில பாடல்களின் பொருள் கனகசபைக்கு மட்டும் புலப்படுகின்றது, எனக்கு புலப்படவில்லை. சில பாடல்களின் பொருள் அவனுக்கும் விளங்கவில்லை, எனக்கும் விளங்கவில்லை. அன்றையும் பல பாடல்களுக்கு சந்தமே தெரியவில்லை. சந்தம் தெரிந்த பாடல்களுக்கு பொருள் தெரியவில்லை. பொருள் தெரிந்த பாடல்கள் இலக்கண விதிக்கு ஒத்திருக்கவில்லை. ஆகையால் அந்த பாடல்களை இந்த புத்தகத்திலேயே சேர்க்காமல் விட்டுவிட்டேன். ஒரு புலவர் நான் பாடின பாட்டை பார்த்து அதை நான் கம்பராமாயணத்திலிருந்து களவாடி கொண்டதாக குறை கூறினார். நான் களவாடவில்லை என்றேன். அவர் அந்த பாட்டு கம்பராமாயணத்தில் இருப்பதாக காட்டினார். நான் உடனே அவரை பார்த்து, நான் அந்த பாட்டை கம்பராமாயணத்திலிருந்து களவாடி எடுத்துக்கொண்டிருப்பேன் என்றால் பிறகு எப்படி அந்த பாட்டு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடும்? ஆகையால் நான் களவாடவில்லை என்பதற்கு அந்த பாட்டு கம்பராமாயணத்தில் இருப்பதே சான்று என்று மெய்ப்பித்தேன். அறிவிலிக்கு தன் குற்றம் தெரியாது. நான் ஒரு அறிவிலி. அதாவது ஓர் அறிவிலி என்னை பார்த்து அப்படி சொன்னான். எல்லா மக்களும் பிழை செய்வது இயற்கை. இக்காரியத்தில் அறிவாளிகளுக்கும் அறிவற்றவர்களுக்கும் என்ன வேறுபாடு என்றான். நான் அவனை நோக்கி, அறிவற்றவனின் குற்றம் அவனுக்கு மட்டும் தெரியாது, உலகத்துக்கு எல்லாம் தெரியும். அறிவாளியின் குற்றம் அவனுக்கு மட்டும் தெரியும், உலகத்துக்கு தெரியாது என்றேன். நல்லது நண்பர்களே, 2வது அத்தியாயம் முடிந்துவிட்டது. அடுத்த அத்தியாயத்தில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.